Find LCM and GCD for the following and verify f of x into g of x is equal to LCM into GCD. First நமக்கு f of x என்ன கொடுத்திருக்காங்க நம்ம first term f of x ன்னு எடுத்துக்கலாம். f of x is equal to x square y plus xy square கொடுத்திருக்காங்க. g of x என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா x square plus xy. ஓகே ஃபர்ஸ்ட் நம்ம இதுக்கு எல்சிஎம் அண்ட் ஜிசிடி கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த டேர்மை நம்ம ரீஆர்கனைஸ் பண்ணி எழுதலாம். ஃபர்ஸ்ட் டேர்ம் என்னன்னு பார்த்தோம்னா எக்ஸ் ஸ்கொயர் ஒய் பிளஸ் எக்ஸ் ஒய் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. இதில் நான் காமனாக எக்ஸ் ஒய் இங்கேயும் இருக்குது, எக்ஸ் ஒய் இங்கேயும் இருக்குது. அப்போ காமனாக எக்ஸ் ஒய்யை நான் வெளியில் எடுத்தேன்னா இங்கே என்ன இருக்கும், எக்ஸ் மட்டும் இருக்கும். ஏன்னா நம்ம ஒய் இங்கே ஒரே ஒரு ஒய் தான் இருக்குது, அதை நம்ம வெளியில் எடுத்துட்டோம். ப்ளஸ் xy வெளியில் எடுத்திருக்கோம். xy வெளியில் எடுத்தா என்னவாகும், y மட்டும்தான் இருக்கும். இது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், எக்ஸ் ஸ்கொயர் ஒய் டிவைடட் பை நம்ம இந்த xy வெளியில் எடுத்திருக்கோம் இல்லை, அப்போ x இது கேன்சல் ஆகிடும், y கேன்சல் ஆகிடும், ரிமைனிங் என்ன இருக்கு x. அப்போ x மட்டும் நம்ம உள்ள போடணும். காமனாக வெளியில் எடுக்கும்போது இதுதான் ஒரு ட்ரிக். இந்த ஃபேக்டருக்கு xy இன்டூ எக்ஸ் பிளஸ் ஒய் அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து எழுதலாம். நெக்ஸ்ட் இந்த ஃபேக்டர் இருக்கு, திஸ் இஸ் f of x ஃபேக்டர். இப்போ g of x ஃபேக்டருக்கு என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் xy. இது ரெண்டுத்துலையும் பார்த்தோம்னா என்ன காமனாக இருக்குது, எக்ஸ் மட்டும் காமனாக இருக்குது. இது வெளியில் எடுத்துட்டு இங்கே இன்னொரு எக்ஸ், இங்கே ப்ளஸ் ஒய். ஸோ இதை மல்டிப்ளை பண்ணால் எக்ஸ் இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் ஒய் கிடச்சாச்சு. இப்போ இதில் ரெண்டுத்துல இருந்தும் நம்ம என்ன எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்சிஎம் என்ன, அப்புறம் ஜிசிடி என்ன இங்கே எழுதலாம். So what you have to write is what is LCM and what is GCD. இது ரெண்டுத்துக்கும் ஓகே, இது ரெண்டுத்துக்கும் முதல்ல என்னென்ன காமனாக இருக்குன்னு பார்க்கலாம். எக்ஸ் காமனாக இருக்கு, அப்புறம் இங்கே ஒரு எக்ஸ் காமனாக இருக்கு. ஸோ காமனாக இருக்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் எழுதுறோம். தட் இஸ் காமனாக இருந்தால் மட்டும்தான் அது ஜிசிடியில் நம்ம எழுதணும். அப்புறம் வேற என்ன காமனாக இருக்கு பாருங்க, எக்ஸ் பிளஸ் ஒய் காமனாக இருக்கு, எக்ஸ் பிளஸ் ஒய் காமனாக இருக்கு. அப்போ ஜிசிடியில் வந்து எக்ஸ் பிளஸ் ஒய் காமனாக இருக்கிறது மட்டும்தான் ஜிசிடியில் எழுதணும். இப்போ எல்சிஎம் எப்படி எழுதணும், காமனாக இருக்கிறத எழுதிட்டு அப்புறம் அன்காமனாக என்ன இருக்கோ அதையும் எழுதணும். இப்போ ரிமைனிங் என்ன டேர்ம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒய் மட்டும் இருக்கு. ஸோ இங்கே எல்சிஎம்ல நம்ம ஒய் போட்டுக்கணும். ஸோ கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஜிசிடி என்னது, கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர். அப்போ எது எது காமனாக இருக்கோ அதுதான் ஜிசிடியில் எழுதணும். எல்சிஎம் என்ன எழுதணும், எது காமனாக இருக்கோ அது ஒரு தடவை எழுதிட்டு மற்ற ஃபேக்டர்ஸ் என்னென்ன ரிமைனிங் இருக்கோ அதை நம்ம எழுதிடணும். ஸோ திஸ் இஸ் எல்சிஎம் எக்ஸ் இன்டூ x plus y into y, GCD என்னது x into x plus y. இப்போ நம்ம என்ன வெரிஃபை பண்ணணும், f of x into g of x is equal to LCM into GCD. f of x என்னது x square y x square y plus x square y plus xy square. அப்புறம் g of x வந்து என்னது x square plus xy which is equal to, இதுக்கு ஈக்குவலாக இருக்கான்னு நம்ம வெரிஃபை பண்ணணும். எல்சிஎம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் இன்ட்டு ஒய்யை நம்ம என்ன எழுதிக்கலாம், எக்ஸ் ஒய்ன்னு எழுதிக்கலாம். அப்புறம் என்ன இருக்கு, எக்ஸ் பிளஸ் ஒய் இருக்கு. இது எல்சிஎம். ஜிசிடி என்னன்னு பார்த்தோம்னா எக்ஸ் இருக்கு, அப்புறம் எக்ஸ் பிளஸ் ஒய் இருக்கு. ஓகே, இது ரெண்டும் அப்போ காமனாக இருக்கான்னு நம்ம வெரிஃபை பண்ண போகிறோம். இப்போ இதில் என்ன பண்ண போகிறோம், அகெயின் ஒரு எக்ஸ் ஒய் நான் காமனாக வெளியே எடுத்துட்டு என்ன பண்ணுறேன், எக்ஸ் பிளஸ் ஒய்ன்னு எழுதுறேன். இந்த டேர்ம் எப்படி எழுதணும் அதே மாதிரி எழுதுறேன். இங்கேயும் அப்போதான் மல்டிப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். எக்ஸை காமனாக வெளியே எடுத்துட்டு எக்ஸ் பிளஸ் ஒய்ன்னு எழுதுறேன். ஓகே, ஸோ ஹியர் நம்ம மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், எக்ஸ் இன்டூ எக்ஸ் இஸ் எக்ஸ் ஸ்கொயர், அப்புறம் ஒய் இருக்கு. அகெயின் எக்ஸ் பிளஸ் ஒய் என்னது எக்ஸ் பிளஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர். நம்ம தானே, அதாவது 3 + 1 அப்புறம் 3 + 1 இதை நம்ம எப்படி எழுதலாம், 3 + 1 4, இதுவும் 4. இப்போ 4 ஸ்கொயர்னு எழுதலாமா, அந்த மாதிரி தான். ரெண்டுமே சேம் சிம்பிளா இருந்தா நம்ம ஹோல் ஸ்கொயர் போடணும். இப்போ நெக்ஸ்ட் இது இங்க பாத்தீங்கன்னா எக்ஸ் இன்டூ எக்ஸ் இஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய், அப்புறம் இதுவும் எக்ஸ் பிளஸ் ஒய் என்னது எக்ஸ் பிளஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு, அகெயின் திஸ் இஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் எக்ஸ் பிளஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர். ஸோ இட் இஸ் வெரிஃபைடு.